இப்போ மகாராஜாலே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா போலீஸில் போய் சார் லட்சுமி சார் அப்படின்னுவார். ஸோ அது அவரோட வாண்ட் என்னன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எப்படியாவது அந்த லக்ஷ்மி டஸ்ட்பின் வாட் எவர் அதை வந்து ஃபைல் பண்ணிடணுன்றது தான் அந்த கேரக்டரோட வாண்ட். அதுக்கு அவர் கொடுக்குற காஸ்ட் என்ன அப்படின்னா எல்லாரும் போட்டு அடிப்பாங்க, அது சஃபரை ஏற்றுக்குவார். அந்த காஸ்ட் இருக்கு, இந்த இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குல்ல, இந்த காஸ்ட் இருக்கு. அந்த கடைசியில் அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னா போலீஸ் வந்து கேஸ் எடுத்துக்கும். அவர் அங்கே ஒரு சாய்ஸ் எடுக்கிறாரு என்னன்னா அவர் மேலே கேர் பண்ணி எடுத்துக்கல, அவர்கிட்ட இருந்து பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கும். எனக்கு ஒரு 6 லட்சம் கொடு 7 லட்சம் கொடுன்னு அதுக்கும் ஒத்துக்குவார். ஒரு குப்பை தொட்டிக்கு 6 லட்ச ரூபா பே பண்ண ரெடியாக இருப்பார். ஏன்னா அல்டிமேட் கோல் பொண்ணை சேவ் பண்ணணும் அந்த பொண்ணுக்காகன்னு. ஸோ இந்த வாண்ட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எனி நல்ல ஃபிலிமில் இது இன்டைரக்டாக வந்து உள்ள இன்கார்பரேட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம பெருசாக ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் இப்படி ஒன்று ஒரு பிக் இன்சிடென்ட் நடக்கணும், இன்சைட்டிங் இன்சிடென்ட்லாம் நிறையா வேர்டு சொல்லுவாங்க ஸ்க்ரீன் பிளேல. அந்த மாதிரி வந்து ஒரு வேளை நம்ம வைக்கணுன்றது சும்மா பீட் ஷீட் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம கதையில் ஓகே நம்ம ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறோம், நம்ம பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்கும் போது ஒரு 4 மணி நேரம் வந்துடாதா அப்படின்னா உங்களுக்கு அப்போ ஆக்ட் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துருச்சா நம்ம நினைக்கிற இன்சிடென்ட்டு, 1/2 மணி நேரத்தில் வந்து அந்த கேரக்டருக்கான கோல் வந்து ஆடியன்ஸு கிளியராக சொல்லிட்டோமா, இதுக்கு மேலே அவங்க கதையை கிளியராக பார்ப்பாங்களா அடுத்த 2 மணி நேரம், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆக்ட் வந்து ஹெல்ப் பண்ணும்.